அடுத்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் வழியருகே இருந்த 3 காரியங்கள். வழியருகே இருந்த 3 காரியம். வழியருகே என்னென்ன இருந்தது சொல்லுங்க. வழியருகே அத்திமரம் இருந்தது. வழியருகே இலைகள் விழுந்தது கிடந்த வழியருகே பிச்சையை எடுத்துக்கொண்டிருந்த பிறவி குருடன் பத்தி மேயும். இவர் எல்லாரும் வழியருகே இருந்தவர்கள். வழியருகே இருந்ததுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு ஒப்புக்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, தாய்மார் தாப்பன்மார் சொல்லுவாங்க, இந்த பிள்ளையால ஒரு ஒப்புக்களுக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த 3 வழியருகே இருந்த 3 காரியங்கள்னாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பலனும் இல்லை. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், வழியருகே நாம் இருக்கக்கூடாது என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எங்க இருக்கக்கூடாது? வழியருகே இருக்கக்கூடாது. நிறைய வழிகள் இருக்குது, ஏன்னா நிறைய வழிகள் இருக்கு. வழியில போறோம் வரோம், இயேசு சொல்றாரு நானே வழின்னு சொல்றாரு. இது பல வழிகள் இருக்குது. நீதிமானுடைய வழிகள், ராஜபாதையும் இருக்கு, சுமையான பாதையும் இருக்கு, நேரான பாதையும் இருக்கு, பல பாதைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வழியருகே அந்த பாதைகளிலே உள்ள ஓரஞ்சாரமா அரிசி விடாத இருக்கா கூடா, வழியருகே இருக்கக்கூடாது. முதலாவது நம்ம பார்க்குறோம் அத்திமரம். அத்திமரம் வழி இருக்குது. மத்தேயு 21:19 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாய் இருக்க கடவுது, கனி உண்டாகாத இருக்க கடவுது. உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. வழியருகே இருந்த அத்திமரம் பட்டு போயிற்று. இயேசு கிறிஸ்து காட்டு பாதைகளிலே அவர் செல்லும்போது அவருக்கு மிகுந்த பசி உண்டாகிறது. பசி நிமித்தமாக அவர் அந்த அத்தி மரத்தை கண்டு போகிற வழியிலே அது ஓரமாக இருக்கு. அதை பார்க்கிறார். அதில் நிறைய இலைகள் இருக்கிறது, நிறைய கிளைகள் இருக்குது, இலைகள் இருக்குது. ஆனால் என்னென்ன, ஒரு பழம் கூட இல்லை, ஒரு காய் கூட இல்லை, ஒரு பூ கூட இல்லை. அதை கண்டு அவர் என்ன செய்தார்? கோபப்பட்டார். நம்மளும் கனி இல்லை என்றால் அவர் கோபப்படுவார். அல்லேலூயா. கனி இருக்கணும், ஏதாவது கனி இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 100 ரூபா காணிக்கையாவது போடுறவங்களா இருக்கணும், அது ஒரு கனி தான். அல்லேலூயா. கைத்தட்டி பாடுறது ஒரு கனி, நல்ல சோத்திரம் பண்றது ஒரு கனி, அவைகள் ஜெபிப்பது ஒரு கனி, ஆத்மாக்களுக்காக பார்த்து ஜெபிக்கணும். இடமெல்லாம் நிறைய காலியாக இருக்குது. இந்த வர்ற சுவாசியில் ஒரு சில காலம் அதான் நீங்கள் என்ன செய்யணும், திங்கட்கிழமையாக ஜெபிக்கணும். அந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 3 ஆராதனைக்கும் எல்லா ஜனங்களையும் கொண்டு வா, அதை நீங்கள் ஜெபிக்கணும். புதிய ஜனங்களையும் கொண்டு வான்னு சொல்லி அந்த ஜெபம் அந்த ஆத்மாக்களை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் போக வேண்டியது தேட வேண்டியது, ஜெபம் கொண்டு வரும். ஜெபம் அவ்வளோ வல்லமை இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்தாரு அத்திமரத்தை, பசியாக இருக்கிற ஒரு பழமாக இருக்கா, சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு கனி இல்லை. அப்போ கோபப்பட்டு சமைத்து போட்டான். அது உடனே வந்துட்டான், உடனே பட்டு போயிட்டான். எப்படி இவ்வளோ வல்லமை, அவருடைய வார்த்தை இவ்வளோ வல்லமை இருக்கு. இவ்வளோ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்காங்க. மரம் எத்தனை வருஷமா இருக்கு, 10-30 வருஷமாக இருந்திருக்கும். ஆனாலும் அது கொஞ்ச நேரத்தில் சொன்ன உடனே காஞ்சி பட்டு போயிடுச்சுன்னா எவ்வளவு வேலைகள் அங்கே நடக்குது. அல்லேலூயா. அதை காஞ்சி போகணும்னு சொன்னால், பட்டு போகணும்னு சொன்னால் எவ்வளோ
அதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். தண்ணி பசையெல்லாம் நீங்கி இருக்கணும். பச்சை பச்சை தன்மையெல்லாம் பட்டைகள் இருக்குங்களா எல்லாம் மாறி இருக்கணும். அது அப்படியே சுத்தமாக காஞ்சி போகிற அளவுக்கு இருக்குன்னா அது தேவனுடைய வார்த்தையில எவ்வளோ வளமாக இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் அத்திமரமாக இருக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம்? அத்திமரமாக இருக்கிறோம். அதனால அத்திமரத்தை கத்தது கத்தர் தான் நட்டிருக்கார். அல்லேலூயா. கத்தர் தான் நம்மளை நட்டிருக்கார். சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செஞ்சிருப்பார். நாட்டப்பட்டவர்கள் நம்ம கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்ம நட்டி வச்சிருக்கிறார். சபையில் நட்டி வச்சிருக்கார். அல்லேலூயா. இந்திய இந்த வழியர்கள் சொல்லுங்க. வழியர்கள் இருந்தீங்க எங்க இருந்தீங்க? வழியர்கள் இருந்த அத்திமரமாகிய உங்களை எங்க கொண்டு நடத்திச்சாரு? அங்க சபிக்கப்பட்டு நீங்கள் பட்டு போய் காஞ்சி போய் ஓஞ்சி போய் இருந்த உங்களை ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்து நட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால எப்படி இருப்பீங்க? செழிப்பா இருக்கீங்க. எப்படி செழிப்பு தேவனுடைய பிரகாரங்களை சேர்த்திருக்கிறார். 52:8 வாசிங்கள். 52:8 தாவீது சொல்லுகிறார். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன். இவரும் தாவீதும் காட்டுல கிடந்து காஞ்சி வதங்கி ஒன்றும் இல்லாம நினைச்சிருக்காரு. ஓஞ்சி போயிருந்தார். பட்டு போயிட்டார். ஆனாலும் ஆண்டவர் நினைச்சது அவரை ஆலயத்தில் நடத்திருக்காரு. நான் என்ன சொல்றாரு? நானும் ஆலயத்தில் ஒரு கடையை கொடுத்தார். கடையில் நாட்டப்பட்டிருக்கிறார். நாட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆலயத்தில் நட்டு வச்சிருக்கிறாரு, நாட்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி தாவீது அழகா சொல்லுகிறார். அதுதான் பெருமை. அல்லேலூயா. ஆமா, உலகத்துல ஏதோ வேலை கிடைச்சதோ படிக்கலையோ பத்துதோ போகலையோ அது பிரச்சனை இல்லை. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் ஆண்டவர் சொன்னாங்க. உபத்திரம் உண்டு. பல கஷ்டங்கள் இருக்கும். ஆண்டவர் இந்த மறந்துவிட்டால் மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ண அந்த மாதிரி அப்படியே கருத்தாக்கினார். சொல்லி அத்தனை அம்புகள் ஆக்கினார். அதெல்லாம் ஒரு சமயம் இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு காரியம் தான். நம்ம மனம் திரும்பலைன்னா கனி கொடுக்கலைன்னா கர்த்தர் நம்ம செய்றாரு. சில சோதனைக்குள்ளாக வேதனைக்குள்ளாக ஆடுகளுக்குள்ளாக நடத்துவார். ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜாவுக்கு கிளின்னா ரொம்ப ஆசை. அதனால ஒருத்தர் சொல்லி கிராமத்தில் சொல்லி 2 கிளிகள் கொண்டு வர சொன்னாரு. கொண்டு வந்து அவங்க 2 குட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அதை நல்லா வளர்த்தார். அதை வரைய சுற்றி வந்தது. வீட்டுக்குள்ளே பறந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் வெளியே பறந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் வெளியே போய் பறந்து கொஞ்சம் நல்லா முடியலாம் வச்சு வெளியே பறந்து போச்சு விட்டேல. அவன் வீட்டு முன்னே ஒரு மரம் இருந்தது. 2 மரத்தில் உட்காந்து ஒரு கிளி வீட்டுக்கு வரும். மரம் அந்த ஆதாரம் இருந்தால் சாப்பிடும், மறுபடியும் போயிடும், போகவும் வரும். ஒரு கிளி அந்த மரத்திலேயே உட்காந்து இடத்துலையே உட்காந்து நைட்டில் தான் வரும். சாயந்தரம் தான் வந்து 2 ஆகாரத்தை சாப்பிடும், தூங்கிடும். இப்படி இருக்கும்போது அந்த பகலில் காலையிலே போயிடும். அதே இடத்துல தான் உட்காந்துருக்கும் மரக்கலையில். அப்போ ஆட்கள்லாம் சொன்னார், இந்த கிளி மட்டும் ஒரு கிளி பறந்து வருதுப்பா, என்னை சுற்றி வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் அந்த ஒரு கிளி மட்டும் நான் மரக்கலையிலே உட்காந்துருக்கேன். அது என்னப்பா செய்யறது அப்படின்னு கேட்டார். நாங்கள்
நாங்கள் பார்த்துக்கிறோம் ராஜாவே அப்படின்னு சொல்லி கம்பு கும்பலம் வச்சு விரட்டி கல்லெல்லாம் எடுத்து அடித்து விரட்டி பார்த்தாங்க. அது அப்படி போகும், மறுபடியும் அதை எடுத்து வைப்பாங்க. அது ஒன்றுமே செய்ய முடியல. அப்படி சில நாட்கள் போகும்போது தோட்டக்காரன் வந்தான், அவருடைய தோட்டத்தில் வேலை செய்கிறவன். என்ன ராஜாவை இப்படி மரத்தையே வந்து பார்த்துருக்கேன், கிளி வந்து என்னப்பா அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறப்பா. ஒரு நாள் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு ஒரு அருவாள் எடுத்துட்டு வந்து அந்த கிளையவே கட்டிட்டான். கிளையவே அது பறந்துச்சு. ஒரு சொன்னேன், அதுபோல நீங்கள் பறக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. நீங்கள் பறக்க வேண்டும், ஜபத்திலே பறக்க வேண்டும், உழைப்பிலே பறக்க வேண்டும், ஆராதனையிலே பறக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? அழைத்துக்கு வராம, உபவாசத்துக்கு வராம, ஜபத்துக்கு வராம, துணிக்காம, தோற்றணிக்காம, சுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் பங்கு பெறாமல், பாஸ்டரோடு நல்ல உறவு இல்லாமல் நீங்கள் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தின் கிளைகளை வெட்டுகிறார். அல்லேலூயா. என்ன கேட்டாருன்னா, உங்களுக்கு இருக்கிற வருகிற ஆசீர்வாதத்தின் வாசல்களை அடைக்கிறார். என்ன செய்யறப்பா? அப்புறம் ஆதரவு கூட பிடிக்கிறாங்க. ஆமா, அவங்க சில அடிகளை கொடுக்குறான், சில கிளைகளை வெட்டி விடுகிறா. நம்ம அந்த கிளைகளை ஒரு மேல உட்கார்ந்துட்டே கருத்தை போங்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம பறக்கணும்னு அந்த ராஜா விரும்பின மாதிரி இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஒரு கிளி சொல்லுங்க. நான் ஒரு கிளி சொல்லுமா, முகத்தில் இருக்க சொல்லுங்க. நீங்க பறக்க வேண்டிய கிளி. அல்லேலூயா. நீங்கள் ஒரு கப்பலை உட்கார்ந்து காலத்தை போக்குகிற கிளி அல்ல, நீங்கள் பறக்க வேண்டிய கிளி. அல்லேலூயா. வீட்டில் இருந்தாலும் ஜெபிக்கிற கிளியா இருக்கணும், பாடுகிற துதிக்கிற கிளியா இருக்கணும். அவரெல்லாம் சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த மனதிற்பால் பட்டயத்தை கற்காக்குவார் மாதிரி அதை எங்கேயாவது தீட்டிக்கிட்டே பருப்ப ஒரே போனா போட்டு. அல்லேலூயா. ஆகவே இந்த பிள்ளைகள் ஒரு அத்திமரமாக இருக்கிறார்கள். ஆகவே நம்ம சகோதரனா இருந்தாலும், சகோதரியா இருந்தாலும், தாயாக இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும் நாம் ஒரு அத்திமரமா இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் வழியாக இருக்கக்கூடாது. அத்திமரம் தான் நல்லதுதான், அத்தி பழங்கள் நல்லதுதான், அத்தி பழங்கள் நல்லதுதான். அத்தி பழங்கள் காய்ச்சி போன அத்தி பழங்கள் கடைகளில் விற்கிறாங்கல்ல, வச்சிருக்காங்க. கடைகள் அதிகம். அது 2-3 வித மக்கள் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு விலை சொல்றாங்க. அது நல்லதுதான், உடம்புக்கு நல்லதுதான். நீங்க நிறைய டாக்டருக்குலாம் கொண்டு போய் 500 ரூபா 1000 ரூபா செலவு பண்றதுக்கு அதை வாங்கி சாப்பிட்டா என்ன செய்யலாம்? அதுக்கு உங்களுக்கு உடம்புக்கு நல்லா மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட பழங்கள் சாப்பிட்றது நல்லது. அத்திப்பழம் நல்லது. அது உங்களுக்கு நல்ல ரத்த விருத்தி உண்டாகும். முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி இதெல்லாம் நல்லது. நரம்புகள், எலும்புகளை பலப்படுத்தும். பழங்கள் எல்லாமே நல்லது. பழங்களை சாப்பிட்டு தான் ஆகாமே வாழும் 30 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, பழங்கள் ரொம்ப நல்லது. அதுவே கொஞ்சம் காசு போட்டாலும் அதை வாங்கி செய்ய 2 சாப்பிடும். நாளைக்கு 2-1 சாப்பிட்டா கூட போதும். ரொம்ப சாப்பிடணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக சாப்பிட்டு
அத்திமரம் யூதர்களுடைய எல்லா வீடுகளிலும் ஒரு அத்திமரம் இருக்குமா? அத்திமரம் வீட்டுக்கு ஒரு மரமாக இருக்குமா? மொத்தத்தில் வச்சிருப்பாங்க. அத்திமரத்தை சிறுவர் ஜனங்கள் விரும்பினார். அது அந்த மரம் வழியறதே இருக்கக்கூடாது. நல்ல மரம் தான், ஆனால் வழியறதே இருந்ததுன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 to 9 வருஷம். அது எங்க இருக்கணும்னு சொல்லப்பட்டு பாருங்க. தோட்டத்தில் இருக்க வேண்டும். உண்மையை சொன்னார். அத்திமரத்தை நட்டிருந்தான். அத்திமரத்தை நட்டிருந்தான். அவர்தான் பிதாவானவர். பிதாவானவர் வந்து அவர்தான் அந்த அத்திமரத்தை நட்டுறாரு. தோட்டக்காரன்னா இயேசு. தோட்டக்காரன் இயேசுன்னு வச்சிருக்கேன். தோட்டக்காரன் பறந்து பேசுறார். 3 வருஷம் ஆயிடுச்சு. வச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு தோட்டத்துல வச்சிருக்காங்க. திராட்சை தோட்டத்துல. என்ன தோட்டத்துல? திராட்சை தோட்டத்துல அதை நடிச்சு. திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய சபை. சபையாகிய தோட்டத்துல அத்திமரமாகிய உங்களை நட்டு வைத்திருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து இருந்து ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோங்க. ஞானஸ்தானத்திலிருந்து நீங்க உங்க மேல பரலோகத்தில் எழுதி வைக்கிறாரு. அதுல இருந்து கணக்கு பண்றாருங்களா? 3 வருஷம் ஆயிட்டு. 3 வருஷம் ஆயிட்டுன்னா என்ன செய்யலாம்? கனி கொடுக்கும். கேரளாவில் வந்து 3 வருஷம் கழிச்சு நட்டி வச்சோமே அதை கனி கொடுத்து பக்கத்துல ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருக்காரு பத்தில. ஆண்டவர் செய்கிற வேலைகள் அவர் கரெக்டா இருக்காரு. அல்லேலூயா. ஆமா, அவர் அதை மறக்காம இருக்காரு. நட்டி வச்சோமே ஒரு அத்திமரத்தை என்ன வளர்த்து கொடுக்குதான் பார்க்காரு. ஆனா என்ன செய்யல? பலன் கொடுக்குற. 3 வருஷம் ஆயிட்டு. அப்பா சொல்றாரு, நீ ஏப்பா கழுத்தை கட்டிட்டு இருக்கு? ஒரு உப்பு கழுத்து பிரயோஜனம் இல்லை சொல்லுவாங்க. சில செத்தா நல்லது, இவனால ஒரு பிரயோஜனம் இல்லை, பூமிக்கு பாரமா இருக்கான், ஒரு உப்பு கழுத்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு ஆண்டு சொல்றாரு, இந்த மரத்து மேல ஒரு பிரயோஜனமா இல்லையவா? ஏன் நிலத்தை கட்டிட்டு இருக்க? அதை நினைச்சு வெட்டி விட்டு கூட வேற ஒரு மரத்தை வைப்போன்ற. ஆகவே அந்த தோட்டக்காரர் பறந்து பேசுறார். இயேசு பறந்து பேசுறார். அல்லேலூயா. இதான் கோவப்படுறாரு. கனி இன்னும் இல்லையே அப்படிங்கிறார். 3 வருஷத்திலே கனியை தேடுறார். அப்ப நம்மலாம் எத்தனை வருஷம் இல்லை, நம்ம எவ்வளவு தூரம் தேடுவார் உங்களை எல்லாம்? அல்லேலூயா. எவ்வளவு தேடுவாரு. ஒரு கனியும் கொடுக்கலையே ரொம்ப கோவப்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கோவப்பட்டு வெட்டுப்பாடு சொல்லிடக்கூடாது. ஏதாவது சொன்னார்னா அப்புறம் அப்படியே நடந்துடும். ஆண்டவருடைய அப்படி சொல்லாம இருக்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட உண்டு. கனித்தரும் காலமல்லம் தேவா, நாம் கனியற்ற பாழ் மரம் மூவா. கனித்தரும் காலமல்லோ தேவா, நாம் கனியற்ற பாழ் மரம் மூவா. கனித்தரும் காலமல்லோ தேவா, நாம் கனியற்ற பாழ் மரம் மூவா. ஆகவே கனிகளை தேடி இயேசு வருகிறார். இயேசு பரிந்து பேசுகிறார். நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மகிட்ட ஏதோ குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எது செய்யறாருன்னா வெட்டி கூட விட மாட்டார். வெட்டி கூட தோஷமா இருக்கட்டும், தோஷமா இருக்கட்டும், தோஷமா இருக்கட்டும் என்று ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இருக்கிறார். ஆகவே நீங்க கவலைப்பட வேண்டாம். கனிகள் இல்லாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆலயத்தில் மட்டும் நீங்க என்ன செய்ய வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க கனி கொடுக்கலன்னா தைரியமா வாங்க. அல்லேலூயா.
கர்த்தர் நினைச்சாருன்னா அவங்களுக்கு நிறைய கனிகளை கொடுத்தது அவர் தான் கொடுக்கணும். என்ன அவர் தான் எல்லாமே செய்யறார். அலையா சகலத்தையும் செய்கிறவர் அவர் தான். உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். அதனால கர்த்தர் கைவிட மாட்டார். அலையா கைவிட மாட்டார். அத்திமரம் என்றால் யூதர்களை குறிக்கிறதா இருக்கிறது. மார்க் 13:28 வாசனம். மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி உயிர்விடும்போது அந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அந்த அத்திமரத்தை யார் சபித்துக் கொண்டார் இல்லையா? அந்த அத்திமரம் தொழிலுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்த அத்திமரம் யூதர்களை குறிக்கிறது. அந்த சபிக்கப்பட்ட அந்த யூதர்கள் மனம் திரும்பி இப்போ எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. 1947 எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கு முன்னால் அவங்க சிதறப்பட்டு இருந்தாங்க. உலகம் முழுவதும் சிதறப்பட்டு அனைத்து தெரிந்தாங்க. வேலை கொடுங்க, வட்டி கொடுங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, அவளை அலைஞ்சாங்க. அலைஞ்சி சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. காரணம் கிரகாராதனை செய்ததுனால் கர்த்தரை விட்டு தூரமாகி போனார்கள். வாசிங்க ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா ஏசாயா எரேமியா அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்கள், தானியேல் ஓசியா அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். 4:17 எப்பிராயீம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். அப்படிங்களா? எப்பிராயீம் எங்க இருக்கமா? இஸ்ரவேல் ஜனங்கள், எப்பிராயீம் கோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போயிட்டாங்க? விக்கிரகங்களோடு இணைந்து. அதில் எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. 8 வருஷத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? 8:14 வாசிங்க. 8:14 இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோயில்களை கட்டுகிறான். கோயில்களை கட்டுறான். அவன் விக்கிரகத்துக்கு அவன் விக்கிரகத்தை உண்டாக்குறான். இவன் கோயில கட்டுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கோயில் கட்டுறாங்க. இல்ல அவனுடைய ஆலயம், பெரிய ஆலயம் அங்கே இருக்குது. சாலமோன் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள்லாம் இருக்கு. ஆண்டவர் கூட சாலமோனுடைய ஆலயத்துக்குள்ள போனார்கள்லாம் இருக்குல்ல. அதுவா இவன் என்ன வந்து பண்றான்? கோயில் கட்டுறான். இதில் எவ்வளவு மோசமான காரியங்கள் செய்யறான் பாருங்க. ஆனாலும் கூட காலங்கள் கடந்து வரும்போது ஆண்டவரை நினைக்கிறவர்களா இருந்தார். சிறு ஜனங்கள் நல்ல தீர்மானம் எடுத்தார். பாத்தீங்க ஓசியா 14:8. ஓசியா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எனக்கும் விக்கிரகங்களுக்கும் சொல்லுவார். நோக்கமாய் இருந்து சொல்லுவான். நம்ம விக்கிரகத்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனை என்ன செய்யறாரு? அவனுடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்து அவனை நோக்கி பார்க்கிறார். அப்பதான் அவனை விக்கிரகத்தோட சேர்ந்துட்டு வரைக்கும் பார்க்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்தா பார்ப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டு வரணும். ஏதாவது ஒன்றையாவது வச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. அவன் அந்த பூனை பரலோகத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பதினஞ்சான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டான். அது கடைசியா ஆண்டவர் சரிவா பரலோகத்துக்காக ஆசைப்படுது இல்லையா, வரட்டும்ன்றாரு. போகும்போது பரலோகத்துக்கு போச்சான். அந்த தேவதூதன் வந்துட்டு அல்லையா சொல்லி கையை வைக்கி அலையா சொல்லிட்டான். அலையும் போது கருவாடை வச்சுட்டு போச்சான். அதுக்கு கீழே வந்துட்டான். அந்த மாதிரி போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரும்போது அவரை ஏற்றுக்கொள்வதற்கும், உங்கள் ஜெபங்களை கேட்பதற்கும், உங்களை நோக்கி பார்ப்பதற்கும், உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் தடைகள் இருக்குமானால் அதை தூக்கி எறிய வேண்டும். அல்லேலூயா. பச்சையான ஒரே ஒரு தேவதாரு விருட்சமாய் நான் மாறிவிட்டேன்னு சொன்னான். நான் அத்திமரமாய் இருந்தேன், இப்ப எப்படி ஆயிட்டேன்? பச்சையான தேவதாரு விருட்சமாய் மாறிவிட்டேன். ஏசாயாவோட வசனம், ஏசாயா 55:55 கடைசி வசனம். முச்செடி
முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முச்செடி வந்து சாபத்தினால உண்டானது. இந்த சாபங்கள் நீங்கப்பட்டு தேவதாரு விருட்சம் உன்னுடைய வாழ்க்கையிலே முளைக்கும் என்று சொல்லுகிறாரா? காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். ஆமா, காஞ்சொரி. காஞ்சொரினா என்னன்னா இந்த முள்ளு இருக்கு இல்ல, அந்த காலெல்லாம் மிதிப்படுமே, என்ன முள்ளுப்பா? நெருங்கி முள்ளு தான் காஞ்சொரி. அந்த முள்ளு எல்லாம் மாற்றப்பட்டு உனக்கு என்ன செய்யும்? கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் இல்லை என்ன மரமைக்கும் முச்செடிக்கு பதிலாக காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி. என்ன செடி? மிருது செடி. உன்னதப்பட்ட மிருது செடியை பற்றி நல்லா சொல்லப்பட்டது. ஆசீர்வாதமான ஒரு செடி அவங்க வாழ்க்கையில உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேலர் நல்ல தீர்மானம் செய்ததுனால ஆண்டவர் அவர்களை துளிர்விட செய்தார். அல்லேலூயா. துளிர்விட்டு அந்த காஞ்சி பட்டு போன வாங்கி விட்ட மரம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. இளங்கிளைகள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. துளிர்விட ஆரம்பித்து விட்டது. வசந்த காலம் சமீபம் என்று அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வசந்த காலம் வந்துட்டோப்பா, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறப்போகுது. நீ பரலோகத்தின் பிள்ளையா மாறப்போகிற, நான் உன்னை பரலோகத்துக்கு சேர்த்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் வந்து நம்மை அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். நாம் ஒரு நல்ல அத்திமரமாய் இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற மரமாய் மாறுவோம். நல்ல தீர்மானங்கள் எடுத்து நம்ம முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முன்னேறி செல்லணும். பிள்ளைகள் முன்னேறி செல்லணும். பிரச்சனைகள் ரொம்ப இருக்குது, அதனால நாமே அதை செயல்படுத்துவோம் சொல்லி நாமே முயற்சி பண்றதில்லை. நாம் வளர வளர பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கி போகும். ஒரு கழுகு இருந்தது. கழுகு கழுத்துல ஒரு சின்ன புண்ணு மாதிரி இருந்தது. ஒரு காக்கா பார்த்து அந்த கழுகு கழுத்துல உட்கார்ந்து அது குத்திக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப வலி. ஆனாலும் அந்த கழுகு காலை வச்சு இறைச்சியில் அதை பிடிச்சி அமைக்கலாம், வாயினால கொத்தி கூட பிடிக்க இருக்கலாம். ஆனால் அது செய்யாம அமைதியாக இருந்துச்சு. இந்த கொத்தி இருக்கும்போது வலிக்கிறது தான் செய்யுது. அதனால பொறுமையாக இருக்குது. அது அப்படியே பறக்க ஆரம்பிச்சு. அப்படியே கொஞ்சம் விமானம் சட்டை எடுத்து பறந்து மேலே போயிடுச்சு. அப்படியே இந்த காக்கா மேலே தான் உட்காந்துருக்கு. கொஞ்சம் தூரம் போன மாதிரி இந்த கழுகு பறக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த இடமா இருக்கும். என்னடா இருக்கும்? வெக்க வந்து கொஞ்சம் தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம மேலே கொஞ்சம் வெக்க இருக்கும். அதுக்கப்புறம் குளிர்ச்சி தான் இருக்கும். அந்த குளிர்ந்த இடத்துல போகணும்னு அந்த காக்காக்கு இருக்க முடியல குளிர்ச்சியில. அது எடுத்துருச்சு, கீழே வந்துச்சு. உடனே சொல்லுவோம், அப்போ நீங்க பறக்க ஆரம்பித்தால் உங்கள் பாடுகள்லாம் நீங்கி போகும். அல்லேலூயா. நீங்கள் வளர ஆரம்பித்தால் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் வந்து வளரணும், மேலே போகணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பறக்கிற மேலே போற அனுபவத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. வளர்ச்சி தானா எல்லாம் ஒண்ணுன்னா என்ன செய்யறோம், போயிட்டே இருக்கும். நமக்கு எதாவது பிடிக்காதெல்லாம் நமக்கு எங்காவது போயிடும். அல்லேலூயா. வந்துடும். எல்லா நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் வந்துடும். ஒரு எல்லாம் சொல்வோம், அவரை நம்ம வளருவோம், கனி கொடுப்போம், கர்த்தர் பிரியமாய் காணப்படுவோம். கர்த்தர் வருகிறார் நம்மை சேர்க்க. இரண்டாவது வழியறிந்த விதை. லூக்கா 8:5 வாசியுங்கள். 8:5. ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்துக் கொண்டது. விதைக்கிறவன் வந்து விதைக்கிறான். விதைக்கிறவன் வந்து ஏரியாவில் போய் விதைக்க மாட்டான். நல்ல நிலத்தை தான் விதைக்கிறான். விதைக்கும் போது அந்த விதை வந்து என்ன செய்யுது, நல்ல நிலத்தில் இருந்த விதை தான் அது ஒரு மனிதனுடைய இருதயம் தான் நல்ல நிலம். அதைத்தான் விதைக்கப்படுகிறது. சபையில
பிரசவம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் என்ன செய்து பிரசவிக்கப்படுகிறது. அந்த பிரசவம் வந்து அந்த விதை நல்ல விதை இருதயத்துக்கு தான் போகிறது. ஆனாலும் அது எங்க போயிருது? வழியருகே போய் விழுந்தது. எங்க போயிருது? அந்த இருதயத்தில் இடமில்லாததுனாலே, இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாததுனாலே, உலகத்தின் கவலைகள், உலகத்தின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், குடும்ப வாழ்க்கைகள், சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் காணப்படுகிறதுனால, கோபம், மூர்க்கம், பிரச்சனைகள் பெருகுவதனால அந்த விதை வழியவே விழுந்து விடுகிறது. ஒரு காலம் வழியருகே அந்த விதைகள் விதைக்கப்படக்கூடாது. அது நம்முடைய இதயத்தில் தான் இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அதுல உலகம் வரக்கூடாது. உலக சிற்றின்பங்கள், பாவங்கள் எல்லாம் வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு விதையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆவியாகவோ ஜீவனாக இருக்கிறது. அது மாம்சத்திற்குரியது அல்ல, ஆவிக்குரியது. அப்ப நீங்க ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறார். ஆவிக்குரியவர்கள் இருந்து அந்த மாம்சத்துக்கு அந்த கிரியைகளை நாம் நினைச்சலாம் கட்டவிழ்த்து விட வேண்டும். அவைகள் நமக்குள்ள மாம்ச கிரியைகள் காணப்படுமானால் நம்ம இந்த விதைக்கிற விதையானது உள்ளத்திலே தங்கி அது முளைக்க முடியாமல் அது வெளியே எரியப்படுகிறது, ஏரியாவிலே விடப்படுகிறது, அது மிதி உண்டு போகிறது, அதை பறவைகள் வந்து குத்தி கொண்டு போகிறது என்று வாசிக்கும். காரணம் உங்க உள்ளத்துல இடம் இல்லாதனால அதெல்லாம் வெளியே போயிருது, மிதி உண்டு போகிறது. நாமளே செய்யறோம், மிதிச்சிடறோம். ஆமா, அதை கசட்டை நினைக்கிறது, அதை பூர்ணமா ஏற்றுப்பட்டு அதன்படி ஜீவிக்கிறது இல்லை. அதான் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, எபிரேயர் 2:1 பவுலப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் என்ன சொல்கிறார்? ஆகையால் நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாமல் அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். இல்ல, கவனம் ரொம்ப அவசியம். மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கணும். மிகுந்த ஜாக்கிரதை. எப்படி? அது ஒரு ஜாக்கிரதையா இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்ல, மிகுந்த ஜாக்கிரதை கைக்கொள்ளணும். அப்பதான் அந்த விதை முளைச்சி நல்ல கனிகளை, அது வளர்ந்து கனிகளை கொடுக்கக்கூடியதாக, தேவன் பிரியமான தேவனுடைய பசியை ஆற்றக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய பசியை ஆற்றணும். அதான் சொல்றார், நேசத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக சொல்லி கனிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தோட்டத்துக்கு நேசரை அழைக்கணும். ஹல்லேலூயா. தோட்டம் என்றால் சபை. சபையிலே ஆண்டவர் அழைக்கணும். சபையிலே இருந்ததுனால்தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, சபைக்கு வருகிற பிள்ளைகளை அந்த உயிரோடு வைப்பார். படுத்து பேசுகிறதுனால நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுவே நாம் 8:12 வாசம் மாதிரி அவர்கள் விசுவாசி 8:12 வாசிங்களா? வாசிங்க. அவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். எடுத்து போடுகிறான். விசுவாசம் வந்துறான். வந்து வசனத்தை மக்கள் கேட்கிறாங்க. நாம் விசுவாசித்து அவங்க ரட்சிக்கப்பட முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. விசுவாசானவனும் என்ன செய்யறான்? உள்ள வந்துடுறான். வசனத்தை இருதயத்திலிருந்து என்ன செய்யறான்? எடுத்து போடுகிறான். வசனத்தை எடுத்து போறான். ஒரு பாசு சொல்லுவார், வசன பொறுக்கி அப்படிங்கிறார். வசன பொறுக்கி அப்படிங்கிறார். இந்த கடலை பருப்பு கீழே செஞ்சுட்டு அப்புறம் அப்போ நீ ஒரு பொறுக்கி, நீ ஒரு பொறுக்கி தானே? எனக்கு தெரியாது. பொறுக்கி தானே? இந்த மாதிரி சாத்தானவன்றா வசனத்தை பொறுத்துகிறான்.
வசனத்தை படிக்கிட்டு போயிருக்கான். அதெல்லாம் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர்களை விட்டு ஓடி போவார். எனவே நாம் அதான் கலாத்தியர் 19-21 வரைக்கும் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகரம், ஈஸ்வரியம், பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சட்டைகள், பிரிவினைகள், வாக்குவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், நிறைய சொல்லுகிறார். இவையெல்லாம் தான் மாம்சத்தின் கிரியைகள். அதனாலதான் இருதயத்தில் என்ன செய்ய முடியல, வசனம் விதைகள் பலன் தர முடியல. ஆகவே இவைகளெல்லாம் அகற்றிவிட்டு நம்முடைய இதயத்தை நல்ல நிலமாக அன்று கையில கொடுக்கும்போது அவருடைய விதை நம்முடைய உள்ளத்திலே தங்கி வளர்ந்து பலம் தரும். அல்லேலூயா. வழியர்கள் விழுந்த நல்ல விதையை போல இருக்காமல் வளர்ந்து கனி கொடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கனிகளை சேர்க்க கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. மூணாவது வழியருகே பிச்சை எடுத்த பர்திமேயு. மார்க் 10:46. மார்க் 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களிலே எரிகோ என்ற பட்டணத்துக்கு வந்து ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு அதை விட்டு புறப்பட்டு போகிறார். இந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது ஒருத்தர் என்ன செய்யறான், பிச்சை எடுத்துக்கிறவங்க பார்க்குறான், பிச்சை எடுக்கிறான். அவன் கூப்பிடுறான், அவன் கத்துக்கிறது கத்துறான். இயேசு கேள்விப்பட்டு அவனுக்கு அவனுடைய தாப்பல் பேரம் போட்டிருக்கு, திமேயுவின் மகனாகிய. திமேயு என்பது ஒரு பரம்பரை பேரா. அந்த பருவம் பரம்பரை பேர் வைக்கிறாங்க. 70 இதெல்லாம் பரம்பரை பேரா வரும். அதுபோல திமேயு என்பது ஒரு பரம்பரை பெயரா. அது ராஜ பரம்பரையா, ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒரு பேரா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள நல்ல கனம் பெற்ற ஒரு மதிப்புள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் தான் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார். அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியாது. நம்ம யாருக்கிறது தெரியாதனால அவன் பிச்சை எடுத்து இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து அவனுடைய கண்களை திறந்து கொட்டபோது அவன் தன்னை யாருக்கு அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அதனால அவன் நல்ல தீர்மானம் பண்ணான், இனிமேல் நான் பிச்சை எடுக்க மாட்டேன் என்று. அந்த பிச்சை எடுக்கிற அந்த வஸ்திரம் எல்லாம் போட்டுப்பான். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் உண்டு, அதெல்லாம் போடுவான். தூக்கி எரிஞ்சு அந்த தட்டுக்கிட்ட எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இயேசுட்டு வரான். இயேசு அழைத்த உடனே வரான். அந்த உடனே அவனுக்கு என்னவென்னு கேட்டு அவனை கண்ணியை திறந்துவிட்டான். நல்ல சுகமடைந்தான், ஆரோக்கியமானான். நல்ல ஒரு வாழ்க்கையில அவனை ஆண்டு கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. ஆகவே அவன் ஆண்டவர் வராருங்கிறது அவன் ஆண்டவர் பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கான் ஏற்கனவே. இப்போ ஒரே சத்தம், ஒரே சத்தம் வழியாக விட்டு அந்த பிச்சை வாங்கிட்டு இருந்தான். எனக்கெல்லாம் நடக்கிறாங்க, போறாங்க, நல்லா பேசிக்கிறாங்க. அந்த ஒரு அங்கே போய் ஆளுன்னு பேசுறாங்க. சத்தடியா இருக்கு, ஒரே பரபரப்பா பேசிக்கிறாங்க. அப்பதான் கேட்கிறான், என்ன இன்னைக்கு பரபரப்பா இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறான். இயேசு வருகிறான். அல்லேலூயா. இயேசு வந்தாலே பரபரப்பு இருக்கும். அல்லேலூயா. இயேசு சபையில வந்துட்டா ஆர்ப்பரிப்பு இருக்கும். அல்லேலூயா. சபையில வந்துட்டாங்கன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஓயாம நடந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அவரே அது வரைக்கும் அந்த ரோட்ல நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ராஜா கூட யானையில போறாரு, அப்ப கூட அந்த பரபரப்பு இல்லை. மந்திரிகள் போறான், அவன் பிரபுக்கள் போறாங்க, கனவான்கள் போறாங்க, ஐஸ்வர்யவான்கள் போறாங்க, எல்லாம் போறாங்க. கூட இப்படி ஒரு பரபரப்பு அவன் கேட்டதே இல்லை. அல்லேலூயா. கட்டே இல்லை, அந்த காதல் கொஞ்சம் கேள்வி. அப்போ இன்னைக்கு என்ன ஒரே பரபரப்பா இருக்குது, என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் இல்லையா? அவன் இயேசு வர்றதுனாலே ஒரு பரபரப்பு இருக்கு. மறுபடியும் இயேசு பூமிக்கு வரும்போது
ஒரு பரபரப்பு இருக்கு. அல்லேலூயா. எக்காலம் துணிக்கும் பரிசுத்தவான்கள் இறங்கி வருவார்கள். நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆகாயத்தில் போய் அவரை சந்திப்போம். அல்லேலூயா. பரபரப்பு கேட்கப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஆகவே ஆயத்தம் தேவை, அவசரம் இல்லை, ஆயத்தம் தேவை. ஒரு பாஸ்டர் வந்து பிரசவம் முடிச்ச பிறகு ஒரு புது தம்பதி வந்திருக்காங்க. கேட்டு போறாங்க. போகும்போது பாஸ்டர் கூப்பிடுறாங்க, ஐயா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க, நீங்களும் பாசமா வாங்க அப்படின்னு. என்ன ஒரு நாட்கள் வாரம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டாங்க. போன உடனே வண்டியில் வசனமெல்லாம் கேட்டு தான் போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க ஒரே சண்டை. இப்படி சண்டை வந்ததுன்னே தெரியல. ஒரு 2 நாளைக்கு முந்தி கூட ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. அவர் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க. நம்ம மத்தியானம் சாப்பாடு கொண்டு கொடுக்கும். வந்து கொடுக்குற நேரத்தில் லேட் ஆகிடுச்சு. என்ன நீ எத்தனை மணிக்கு வர அப்படின்னு அப்படி சட்டை உண்டாக்கி அங்கே வச்சு அடிக்கிறதுக்கெலாம் போகிறாரு. நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. ராத்திரி வீட்டுக்கு போய் ஒரே சண்டை, கத்தி எடுத்து குத்தி விட்டாரு. அவங்க போட்ட சத்தத்தில் எல்லாரும் ஓடிருந்தாங்க. ஆஸ்பத்திரியில் வந்து போட்டாங்க. அப்படியே ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தா. மறுநாள் காலையில் இவர் போனார் ஆஸ்பத்திரிக்கு. அவங்க குத்துனா சொல்லல. காலையில் போனாங்க, சொல்ல இருந்தாங்க. அதான் அந்த அம்மாவோட கணவர் அவர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாரா. அங்கேயும் பிரச்சனை. அதுக்கப்புறம் படுத்திருந்து 2 இடத்துல மறுபடியும் கொஞ்சம் சலகலப்பு ஏற்பட்டதா கத்தி வச்சு நல்லா 4-5 குத்தி அங்கனே செலுத்திட்டார். ஆஸ்பத்திரியில் போய் குத்திட்டார். இவர் உடனே ரயில் கட்டவாளத்தில் தலையை வச்சு சென்று போனார். இப்போ அங்கே எப்படி நடந்ததுன்னா சண்டை, எங்கே பார்த்தாலும் சண்டைகள், அழிவுகள் நடக்கிறது. நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆகவே நம்ம கேட்ட வசனங்களை நம்ம வீட்டிலேருந்து சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்ன செய்யுது, அந்த பிசாசு வந்துடுறான். அந்த வசனத்தெல்லாம் பொறுக்கிட்டு பாச நல்லா பிரசவம் பண்ணியிருப்பாரு. எனக்கு பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். கழுகு கதை கூட சொல்லியிருப்பாரு. கழுகு பொறுமையாக இருந்தது, காக்காவை எதிர்த்து நிற்கல, மேலே பறந்ததுனால அது போயிடுச்சு அப்படின்னா சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனாலும் பிசாசு எடுத்துக்கிறான், அதை கூட குறைக்கிறான். அதையும் எடுத்துட்டு பாசத்துக்கு எதனால நம்ம ஒரே பார்க்கிறோம்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டுறான். ஆகவே தேசத்தில் அழிவுகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம நல்லா ஜெபிக்கணும். இந்த வழியருகே பிச்சை எடுத்த அந்த குருடனை போல நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. குருடனை போல இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து விட்டிருக்கிறார். நாமும் ஒரு காலத்தில் குருடனை போல நம்ம யாரு என்னங்கிறது அறியாமல் ஜீவித்தோம். அல்லேலூயா. நம்முடைய கனம்பெற்ற மக்கள், நம்ம ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள் என்பதை அறியாமல் வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பர்திமேயுவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கண்களையும் திறந்து நாம் வழியருகிற நம்மையும் வழியருகே இருக்காதப்பா கோட்டுக்குள்ளவா சொல்லி நம்மை சபைக்குள்ள கொண்டு வந்து ராஜகுமாரர்களாக நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே நாம வழியாக இருக்கக்கூடாது. வழியாக இருந்த 3 பேரும் பார்த்தோம். வழியாக இருந்த அத்திமரம், வழியாக இருந்த விழுந்த விதை, வழியாக சேர்ந்த பர்திமை. தொடர்ந்து நீங்கள் தியானியுங்கள். இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்க நன்றாக ஜெபியுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் தாமே இந்த செய்திகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.